இன்றைக்கி தோசை மாவு தீர்ந்து போச்சுங்க. கேழ்வரகு மாவு தோசை தான் செஞ்சேன். பசங்க எப்படி சாப்பிடுவாங்களோன்னு யோசித்தேன். ஆனால் இந்த சட்னிக்கு எல்லாத்தையுமே காலி பண்ணிட்டாங்க. 4 காஞ்ச மிளகாய் எண்ணெயில் வறுத்துட்டு 4 தக்காளி, 4 வெங்காயம், சட்னிக்கு தேவையான அளவு கல் உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். இது வதங்கி ஆறுறதுக்குள்ளாரவே எல்லாருக்கும் தேவையான அளவு தோசையும் ஊற்றி எடுத்துக்கிட்டேன். கடைசியாக ஸ்வீட் தோசை சாப்பிட்ணும் போல் இருந்தது. அதனால் 2 கரண்டி சர்க்கரையை போட்டு ஒரு 5-6 தோசைக்கு மட்டும் மாவை கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதையும் தோசையை ஊற்றி எடுத்துக்கிட்டு சட்னியை சைடில் அரைச்சி எடுத்துட்டேன். அரைச்ச சட்னி வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு வச்சுக்கிட்டேன். 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு 1 ஸ்பூன், உளுந்து 1 ஸ்பூன் பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலையை பொரித்து சட்னியில் ஊற்றிக்கிட்டேன். இந்த சட்னி கேழ்வரகு தோசைக்கு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு.